Hi viewers, welcome to South Indian Samayal Recipes. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம மினி சாக்கோ லாவா கேக் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து 1 கப் டார்க் சாக்லேட்டை எடுத்திருக்கேன். இது கூட சூடு பண்ணி வச்சிருக்க பாலை ஆட் பண்ணுறேன். ஸோ தட் அந்த சாக்லேட் எல்லாமே மெல்ட் ஆகி நம்மளுடைய மில்கோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம டார்க் சாக்லேட் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். ஸோ தட் இந்த சாக்லேட் கொஞ்சம் நல்லா திக்காகிடும். இப்போ நம்ம கேக் தேவையான பேட்டரை ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து 1 கப் மைதாவை ஆட் பண்ணிடுறேன். கூடவே 1/4 கப் கோகோ பவுடரையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட நம்ம வந்து 3/4 கப் பவுடர் சுகரை ஆட் பண்ண போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆர் பேக்கிங் பவுடரை ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணுறேன். பட்டர் இல்லைனா நீங்கள் வந்து ஆயிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் வந்து 1 கப் பாலை ஆட் பண்ணுறேன். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நம்ம பேட்டர் வந்து இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக் செய்கிறதுக்கான பேட்டர் ரெடி. இப்போ நம்ம கேக் செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நான் குழிப்பணியாரம் செய்கிற பேனை யூஸ் பண்ணி இந்த கேக்கை வந்து செய்ய போகிறேன். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் பட்டரை நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுடுறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குழியிலையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த டார்க் சாக்லேட்டை வந்து ஒரு பால் சைஸில் ரவுண்ட் மாதிரி பண்ணிவிட்டு இந்த பேட்டரில் ஸ்டஃப் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து லோ ஹீட்டில் வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் இதை வந்து நான் குக் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சைடு குக் ஆயிடுச்சு. இதை நான் வந்து திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நான் குக் பண்ண போகிறேன். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.